நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाथ राधे कृष्ण राधे பீமண்ணா, இப்படியும் என்ன ஆயிற்று? தம்முடைய இந்த பலம் நாராயணாஸ்திரத்தை எதிர்த்து தோல்வியுற்றது. அப்படியும் ஏன் முயற்சிக்கிறீர்கள்? தாம் தம்முடைய ஆயுதத்தை கீழே வைத்து பாருங்கள், அதன் விளைவை பாருங்கள். அஸ்வத்தாமா, ஒரு நாராயண அஸ்திரம் வீணாகிவிட்டால் என்ன? மற்ற அஸ்திரங்களை விட அதுவே சக்தி வாய்ந்தது. எனவே அஸ்வத்தாமா, நீ மீண்டும் அதை பிரயோகப்படுத்து. இல்லை யுவராஜா, நான் மீண்டும் அதை பிரயோகம் செய்ய முடியாது.
மீண்டும் பிரயோகம் செய்ய மாட்டாயா? ஏன் ஏன் அஸ்வத்தாமா ஏன்? ஏனென்றால் நாராயண அஸ்திரத்தை ஒரே ஒரு முறைதான் பிரயோகம் செய்ய முடியும் காந்தார அரசே. நான் மீண்டும் வந்த நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் செய்ய முயற்சி செய்தால் அது திரும்பி என்னையே அழித்து விடும். மேலும் பாண்டவர்களிடம் அதை தகர்த்தெறிய வழி இருக்கும் போது அதை உபயோகப்படுத்தி என்ன பயன்? ஆனால் அதை தகர்த்தெறிவது என்பது ஒரு ரகசியம். ஆம் யுவராஜா, ரகசியம்தான். தந்தையாருக்கு நாராயணனே அந்த அஸ்திரத்தின் ரகசியத்தை கூறியுள்ளார். என் தந்தை நான் அவருடைய மகன் என்பதால் எனக்கு இதை உபதேசம் செய்தார். அதை தகர்க்கும் ரகசியத்தையும் கூறினார். ஆனால் அந்த ரகசியம் எப்படி பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது? யுவராஜா, எனக்கும் என் தந்தையையும் தவிர ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியத்தை பற்றி தெரியும். யார்? அர்ஜுனனா? இல்லை, கிருஷ்ணன். கிருஷ்ணனா? ஆம் யுவராஜா, கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் 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 கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, அந்த கிருஷ்ணர் தான் கௌரவர்கள் ஒவ்வொருவராக அழிந்து கொண்டு வர காரணமாயிருக்கிறார். அஸ்திரங்கள் விளையாடுவதால் என்ன பயன்? அவன் கடைசி சமயத்தில் தன் மாயையால் விதியையே மாற்றி தோல்வியடை செய்து விடுகிறான். அன்று யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் துரியோதனன் கிருஷ்ணனின் சகாயத்தை கேட்கப் போயிருந்தான். அப்போ கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் யாதவ சேனையை கேட்டு பெற்று திரும்பிவிட்டான். நானும் நினைத்தேன், அஸ்திரங்களை தொடாத கிருஷ்ணனை விட யாதவ சதுரங்க சேனைகளே சிறந்தது என்று. துரியோதனின் அறிவை நான் பாராட்டினேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, அர்ஜுனன் தான் புத்திசாலி என்று. அர்ஜுனன் தான் புத்திசாலி. அவன் சதுரங்க யாதவ சேனையை விட்டுவிட்டு கிருஷ்ணனை மட்டும் கேட்டான். கிருஷ்ணனின் சக்தி அவனின் 10,000 யாதவ சேனைகள் இல்லாமல் செயலற்றுவிடும் என்று துரியோதனன் எண்ணியிருப்பான். ஆதலால்தான் அவன் கிருஷ்ணரை விட்டுவிட்டு அவருடைய 10,000 சேனைகளை கேட்டான். அந்த மூர்கனுக்கு என்ன தெரியும், கிருஷ்ணன் ஒருவன் மட்டும் கௌரவர்களின் லட்சக்கணக்கான சேனைகளுக்கு சமமாகும் என்று. ஆம் காந்தாரி, நீ சொல்வதுதான் சரி. என்ன நடக்குமோ தெரியவில்லை. ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கும்போது துரியோதனன் எப்படி பாண்டவர்களை ஜெயிப்பான்? ஆம் காந்தாரி, கிருஷ்ணர் தான் இப்போது நமக்கு பெரிய பிரச்சனையாகிவிட்டார். ஆனால் இப்போது கௌரவர்களுக்கு கிருஷ்ணனை விட மிகப்பெரிய பிரச்சனை துரோணரின் மரணத்திற்கு பிறகு அவருடைய இடத்தில் யாரை சேனாதிபதியாக அமர்த்துவது என்பதுதான். சூரிய அஸ்தமனமாகிவிட்டது, யுத்தத்தை நிறுத்துங்கள். எல்லோரும் ஏன் இப்படி கவலையாக இருக்கிறீர்கள்? திருஷ்டத்யும்னன் தன் ஆணையை நிறைவேற்றி விட்டான். துருபதரின் மரணத்திற்கு பழி வாங்கி விட்டான். அஸ்வத்தாமனின் நாராயண அஸ்திரத்திலும் நாம் தப்பிவிட்டோம். பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நமக்கு வெற்றி கிடைத்துள்ளதே. குரு துரோணாச்சாரியரின் மரணத்தை நினைத்தா? ஆம் பீமசேனா, அதற்குத்தான் நாம் ஸ்ரத்தாஞ்சலி செய்து விட்டோமே. நீங்கள் அனைவரும் ஒன்றை மறந்து விட்டீர்கள். அவரே யுத்தத்தை ஆரம்பிக்கும் முன் நம்மிடம் என்ன சொன்னார்? நீங்கள் வெற்றி அடைய விரும்பினால்
என்னை கொன்று விடுங்கள் என்றார். உண்மையில் அதுதான் அவர் ஆசை. ஏன் அவரின் மரணத்தை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? நாம் ஏன் நம் வெற்றியை கொண்டாடக்கூடாது? அண்ணா அவர்களே, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் நான் அதர்மம் இழைத்து விட்டேன். குரு துரோணாச்சாரியரின் மரணத்திற்காக பொய் சொல்லிவிட்டேன். அது முழுமையான பொய் இல்லையே. அது முழுமையான உண்மை இல்லையே, பாதி பொய். பாதி உண்மையும் உள்ளதே. இன்று அந்த பாதி பொய்யும் பாதி உண்மையும் தான் நம்மை காப்பாற்றி உள்ளது. இல்லையேல் குரு துரோணாச்சாரியார் எவ்வளவு அழிவை ஏற்படுத்தியிருப்பார் தெரியவில்லை. இன்று என்ன நடக்கிறது என்றில்லாமல் நாளை பற்றியும் யோசிக்க வேண்டும். பீமண்ணா சரியாக சொன்னார். வணக்கம் வாசுதேவா. நாம் இப்போது நாளை பற்றி யோசிக்க வேண்டும். நாளைய யுத்தத்தை பற்றி முடிவெடுப்பதற்கு முன் ஒன்று யோசியுங்கள். இனி குரு துரோணாச்சாரியருக்கு பிறகு கௌரவர்களின் சேனாதிபதியாக யார் இருப்பார்? கிருபாச்சாரியரை தவிர கௌரவர்கள் வேறு யாரை நியமிப்பார்கள்? அவர் எல்லோரிலும் சிறந்த வீரர், அனுபவசாலி. அதனால் என்னை பொறுத்தவரையில் கிருபாச்சாரியரைத்தான் நியமிப்பார்கள். இன்று குரு துரோணாச்சாரியாரின் மரணத்திற்கு முன்னால் பிதாமகர் பீஷ்மர் செயலிழந்து போனதற்கு பிறகு நாம் நமது படையின் சிறந்த வீரர்களை, சேனாதிபதிகளை இழந்துவிட்டோம் என்ற வேதனை நமக்கு இருக்கிறது. அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாண்டவர்கள் தான் வெட்கப்பட வேண்டும். சூழ்ச்சி செய்தவர்கள் அவர்கள்தான் சூழ்ச்சி. ஆம் மருமகனே, தன்னைத்தானே பெரிய வீரர்கள் என நினைத்துக் கொண்டிருக்கும் பாண்டவர்களுக்கு தான் இந்த செய்தி பீதி அளித்திருக்கும். கௌரவர்களின் சேனாதிபதிகளை வீழ்த்த அவர்கள் சிகண்டி என்ற பெண்ணையும் அஸ்வத்தாமா என்ற யானையையும் பயன்படுத்தி கொன்றார்கள். பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியாரை சூழ்ச்சி செய்து வென்று கௌரவர்கள் பக்கம் வீரர்களே இல்லை என்று பாண்டவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார் இவர்களை விட பெரிய வீரர்கள் இந்த படையிலே இன்னும் உள்ளனர். ஆனால் இப்போது உள்ள கேள்வி என்னவென்றால், ஒருவரை ஒருவர் மிஞ்சும் வீரர்கள் இருந்தும் குரு துரோணாச்சாரியாரின் இடத்தில் யாரை சேனாதிபதியாக அமைப்பது? கிருபாச்சாரியார் தான், வேறு யார்? அவர்தான் முதியவர், மகான், மகா பராக்கிரமசாலி. அவர் மற்ற சேனாதிபதியைப் போல சிறந்த வீரரும் கூட. ஆனால் அவரும் மற்றவர்களைப் போலத்தான். யாருக்காக பிதாமகர் பீஷ்மரும் குரு துரோணாச்சாரியரும் தன் சக்தி எல்லாம் இழந்தார்களோ, அப்படி என்றால் அதுதான் பாண்டவர்கள் மீது அன்பு. அந்த அன்பினால் தான் பிதாமகர் பீஷ்மரின், குரு துரோணாச்சாரியாரின் அஸ்திரங்கள் எல்லாம் செயலிழந்து விட்டது. இவர்கள் தானே யுத்தம் ஆரம்பிக்கும் முன்னால் பாண்டவர்களுக்கு ஆசி வழங்கியவர்கள். இனிமேலும் நான் பாண்டவர்களை விரும்புகின்றவர்களை சேனாதிபதி பதவியில் மீண்டும் அமர்த்தி தவறிழைக்க விரும்பவில்லை. அதனால் இதற்காக கிருபாச்சாரியரை கூப்பிட்டு கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. பிறகு மருமகனே, யாரைத்தான் நியமிப்பது? அதுவும் அவர்கள் பாண்டவர்கள் மீது மனப்பூர்வமாக விரோதத்தை காண்பிக்க வேண்டும். இருக்கிறான், அப்படி ஒருவன் எனக்காக உயிரை கொடுக்க இருக்கிறான். அவன்தான் என் எண்ணங்களை தன் தோள்களில் சுமந்து யுத்தம் புரிவான். அவன்தான் எனக்காக தன் உயிரையே கொடுக்க தயாராக உள்ளவன். அவன்தான் எனக்காக பாண்டவர்களை அழிக்க துடிப்பவன். அவன்தான் என் நண்பன் அங்கராஜன் கர்ணன். அங்கராஜன் கர்ணன். अस्मान् विश्वानि देव वयुनानि विद्वान् योद्धस्मद्
विश्वानि देव वयुनानि विद्वान् योद्धस्मज्जुहुराणमेनो इष्टान्ते नमः उक्तिं विधेम. அங்கராஜ கர்ணா, நான் கௌரவர்களின் ராஜ்யத்திற்கு சமமான இந்த கத்தியுடன் கௌரவர்களின் சேனாதிபதி என்ற பொறுப்பையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என் மீதுள்ள நீ கொண்ட நட்பின் பேரிலும் பாண்டவர்களின் பகைமையின் பேரிலும் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். வாழ்த்துக்கள் நண்பா, வாழ்த்துக்கள். நன்றி யுவராஜா. நீ எத்தனை பெரிய பொறுப்பை தந்துள்ளாய். நீ என் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமாக எப்போதும் நடந்து கொள்வேன் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். இதற்கு முன் உள்ள சேனாதிபதிகளின் பாதையில் செல்வேன். கௌரவர்களின் வெற்றிக்காக எப்போதும் பாடுபடுவேன். சேனாதிபதி அங்கராஜன் கர்ணனுக்கு, 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 சேனாதிபதி அங்கராஜன் கர்ணனுக்கு. கர்ணன் சேனாதிபதி பதவியேற்ற சந்தோஷத்தில் கௌரவர்கள் கரகோஷம் எழுப்புகிறார்கள். இது வேதனைக்குரிய விஷயம். கர்ணனை பார்த்து பயமா? ஆம், கர்ணனை விட அவனிடம் உள்ள திவ்யாஸ்திரத்தின் மீது பயம் உள்ளது. அண்ணா, தங்கள் மனதில் உள்ள அந்த பயத்தை போக்குங்கள். என்னிடம் கர்ணனிடம் உள்ள ஒவ்வொரு பாணத்திற்கு, ஒவ்வொரு அஸ்திரத்திற்கு பதில் இருக்கிறது. கர்ணனுடன் முதன்முறையாக போர் புரிகிறோம். கர்ணனை கண்டு ஏன் பயம் அண்ணா? கர்ணனை நாம் பலமுறை தோற்கடித்திருக்கிறோம். இந்த முறையும் அந்த சூதபுத்திரனை தோற்கடிக்கத்தான் போகிறோம். பீமா, சத்ருவை எப்போதும் பலமற்றவன் என்று குறைவாக எடை போடக்கூடாது. அதுவும் கர்ணனை போன்ற சத்ருவை ஒருபோதும் குறைவாக எண்ணக்கூடாது. கர்ணனை நாங்கள் பலமற்றவன் என்று சொல்லவில்லை அண்ணா. அதற்கென்று நாங்கள் அவனை கண்டு பயப்படவும் இல்லை. என் பாணங்கள் ஒவ்வொன்றும் கர்ணனை துளைக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. கர்ணனுக்கும் என்னுடன் போரிடுவது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த யுத்தத்தில் அந்த சூதபுத்திரனின் ஆசையை கடைசி ஆசை என கருதி நிறைவேற்றுகிறேன். ஹே அர்ஜுனா, ஹே பீமசேனா, பிதாமகர் பீஷ்மர் மற்றும் குரு துரோணாச்சாரியரின் தோல்வியால் கௌரவர்களை பலமிழந்தவர்களாக நினைக்காதீர்கள். பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியர், அங்கராஜன் கர்ணன் ஆகிய 3 கௌரவ சேனாதிபதிகளும் பார்கவ பரசுராமரின் சிஷ்யர்கள். அதனால் கர்ணன் சேனாதிபதியாவதால் கௌரவர்களின் சக்தி சிறிதும் குறைந்து விடாது. இப்போது கௌரவர்கள் முன்பை விட பலசாலியாகவும் சக்திசாலியாகவும் இருக்கிறார்கள். இப்படி சொல்வதால் பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணர் ஆகிய இருவரின் வீரத்தை அவமானப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கர்ணனை பீஷ்மர், குரு துரோணாச்சாரியர் இருவரையும் விட பலசாலி என்கிறீர்களா? ஆம். ஆம் என்றால்? ஆம், நான் கர்ணனை பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியரை விட உயர்வாக நினைக்கிறேன். ஏனென்றால் குரு துரோணாச்சாரியர், பிதாமகர் பீஷ்மர் ஆகிய இருவருக்கும் கர்ணனுக்கும் வித்தியாசம் உள்ளது. பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார் இருவரின் மனதிலும் நம் மீது கருணை இருந்தது. ஆனால் அங்கராஜன் கர்ணனின் மனதிலோ நம் மீது கோபமும்
துவேஷமும் தான். இந்த கோபமானது கர்ணனுக்கு பாண்டவருக்கு எதிராக பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியரை விட அதிக சக்தி அளிக்கும். துரியோதனன் இப்போது பாண்டவர்களின் பரம எதிரியின் பலத்தால் நம்மை தோற்கடிக்க முயல்கிறான். எந்த அழிவை பிதாமகர் பீஷ்மர் குரு துரோணாச்சாரியார் இருவரும் செய்ய முற்படவில்லையோ அதை அங்கராஜன் கர்ணன் செய்தே தீருவான். அவன் நம்மை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் கர்ணனிடம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினேன். ராஜமாதா, யுத்த பூமியிலிருந்து வந்துள்ள ஒருத்தர் உங்களை பார்க்க காத்திருக்கிறார். சரி, நீ போ. வா ஒற்றனே, என்ன செய்தி? செய்தி நல்லதல்ல ராஜமாதா. பாண்டவர்களுக்கு ஏதாவது? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. பாண்டவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் கௌரவர்களின் சேனாதிபதி குரு துரோணாச்சாரியர் மரணமடைந்து விட்டார். ஹே பகவான், அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். மேலும் பாண்டவர்களின் கூடாரத்தில் குழப்பம் பரவியுள்ளது. எப்படி குழப்பம் இல்லாமல் இருக்கும்? தன் கையால் தன் குருவை கொன்றுவிட்டு பாண்டவர்களால் நிம்மதியுடன் இருக்க முடியுமா? இப்போது கௌரவர்களின் கூடாரத்தில் தீவிரமாக பேச்சு நடக்கிறது. குரு துரோணாச்சாரியரின் மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று. குரு துரோணாச்சாரியாரின் இடத்தில் சேனாதிபதியாக யார்? அங்கராஜன் கர்ணன். என்ன? ஆம் ராஜமாதா. கர்ணனா? ஆம் ராஜமாதா. ராஜமாதா, வணக்கம் ராஜமாதா. இதெல்லாம் என்ன? இது என்ன விளையாட்டு பிரபு? எனக்கு தெரியும், இந்த நாடகத்தின் சூத்திரதாரி நீதான். ஆனால் இந்த நாடகத்தின் அத்தியாயத்தை எப்படி ஆரம்பித்தாய்? அண்ணன் தம்பிகளை விரோதியாக்கி எதிரெதிராக நிறுத்தியுள்ளார். பஞ்ச பாண்டவர்களுக்கு முன்னால் கர்ணனை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளாய். நான் என்ன செய்வேன்? எப்படி இந்த யுத்தத்தை நிறுத்துவேன்? அனைத்தும் அறிந்தவனே, உனக்கே எல்லாம் தெரியும். ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்களுக்குள் நடக்கும் இந்த சண்டையை நான் எப்படி நிறுத்த முடியும்? என்னால் எப்படி முடியும்? எனக்கு தெரியும், நான் பாவி. என் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாத நிலைமை. என் கர்ணனும் பாண்டவர்களும் கூட பிறந்த சகோதரர்கள் என்று கர்ணனுக்குத்தான் அதிக துரோகம் செய்து விட்டேன். அவனிடம் நான் தான் தாய் என்று சொல்லவும் முடியாது. அபாக்கியவதியான தாய்.
இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எப்படி வெளிவருவேன்? நீ என்னை ஏன் இப்படி ஆட்டி வைத்து எதற்காக இவ்வாறு சோதனை செய்கிறாய்? ஹே பிரபு, நான் உன்னிடம் வேண்டிக் கொள்கிறேன், என் மானத்தை காப்பாற்று. நான் கண்ணனிடம் எப்படி சொல்வேன் அவனின் தாய் என்று? எப்படி சொல்வேன் நான் அவனை சிறுவயதில் பெற்றெடுத்தேன் என்று? இல்லை பிரபு, இல்லை. ஒரு தாய் தன் மகனிடம் எப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி கூறுவாள்? எப்படி கூறுவாள்? இல்லை பிரபு, அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடாதே. என்னை இப்படியே திரைக்கு பின்னால் இருக்க விடு. ஆனால் கண்ணனுக்கு பாண்டவர்கள் அவனின் சகோதரர்கள் என்று மட்டும் சொல். ஏனென்றால் கண்ணனின் கையால் அவன் தம்பிகளை கொல்லக்கூடாது. வேண்டாம் பிரபு, நீயோ தர்மத்தை காக்க வந்துள்ளாய். உன் தர்மத்தை காப்பாற்று. கர்ணனிடம் சொல், பாண்டவர்கள் உன் தம்பிகள் என்று. கர்ணனின் கையால் அவன் தம்பிகள் சாகும் அதர்மத்தை நிறுத்து பிரபு. கர்ணனை தடுத்து நிறுத்து. கர்ணனை இந்த அதர்மத்தை செய்ய விடாமல் நிறுத்து பிரபு. நிறுத்திவிடு. கர்ணனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்து. நிறுத்திவிடு. அர்ஜுனனிடம் கர்ணனின் ஒவ்வொரு அஸ்திரத்திற்கு பாணத்திற்கு பதில் இருக்கலாம். ஆனால் கர்ணனிடம் இந்திரன் கொடுத்த கிடைத்தற்கரிய சக்தி உள்ளது. அதற்கு பதில் இருக்கிறதா அர்ஜுனனிடம்? இல்லை யுவராஜா, அர்ஜுனனிடம் இந்திரனால் தரப்பட்ட இந்த அபூர்வ சக்தியை எதிர்க்க எதுவும் இல்லை. ஏனென்றால் இது யார் மீது பிரயோகிக்கப்படுகிறதோ அவர்கள் பிழைக்கவே முடியாது. நான் இதுவரை இந்த சக்தியை பிரயோகித்ததில்லை. ஏனெனில் அது அர்ஜுனனுக்காகவே காத்திருக்கிறது. அர்ஜுனனுக்காக. நாளை நான் முதலில் அர்ஜுனனிடம் சண்டையிடுவேன். அப்போது இந்த அபூர்வ சக்தியை பயன்படுத்தி நம் பரம விரோதி அர்ஜுனனை அழித்து விடுவேன். இது உன் மீது சத்தியம் நண்பா, சத்தியம். நான் அர்ஜுனனை கொன்ற பிறகு மீதி 4 பாண்டவரையும் என் அஸ்திரங்கள் கைது செய்து உங்கள் முன்னால் நிறுத்தும், அல்லது அவர்களையும் கொன்று வீழ்த்துவேன். நண்பா துரியோதனா, நான் நாளையோடு இந்த யுத்தத்தை முடிப்பேன். நாளைதான் பாண்டவர்களின் முடிவு ஏற்படும் நாள். நிச்சயம் பாண்டவர்களின் முடிவு என் கைகளில்தான். இனி என்னை யார் தடுக்கிறார்கள் பார்க்கிறேன். யார் தடுப்பார்கள்? ஹா! வாசுதேவா, வாசுதேவா, நீங்கள் இங்கே? ஆம் கர்ணா, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னை பார்க்கவா? பாண்டவர்கள் மீண்டும் தங்களை சமாதானத்திற்கு அனுப்பினார்களா?
சமாதானத்திற்காக அல்ல, நட்பிற்காக வந்துள்ளேன். என் சார்பிலே. தவறான இடத்திற்கு வந்து விட்டீர்கள். இது விரோதியின் கூடாரம். கர்ணா, யுத்த நியமங்களின்படி சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய உதயம் வரை யாரும் விரோதிகள் இல்லை. அதனால் சூரியன் உதயமாகும் வரை நாம் விரோதத்தை மறந்து நட்புடன் பேசக்கூடாதா? அப்படியானால் தாங்கள் சூரியன் மறைந்த பிறகு இரவின் இந்த இருட்டில் நட்புரிமை கொண்டாட வந்துள்ளீர்களா? கர்ணா, நட்பு என்பது பாவம் அல்ல. அதற்கு இருட்டின் அவசியம் தேவையில்லை. ஆனால் இருட்டிற்கு வெளிச்சத்தின் அவசியம் கண்டிப்பாய் வேண்டும். அதனால்தான் இந்த இரவின் இருட்டில் நம் நட்பு என்ற விளக்கை ஏற்றி வைக்க நினைத்தேன். இதில் தவறென்ன? எப்போது யுத்தம் இன்னும் முடியவில்லையோ அப்போது நட்பிற்கு என்ன அவசியம்? சமாதானத்திற்கு தான் என்ன அவசியம்? அதனால்தான் நான் இந்த யுத்தத்தை முடிவு செய்ய ஒரு யோசனையுடன் வந்தேன். இல்லை கேசவா, இது யோசனை செய்யும் நேரம் இல்லை, யுத்தம் நடக்கும் நேரம். இந்த யுத்தத்தை பாதியில் யாராலும் நிறுத்த முடியாது. ஒருவரால் மட்டும் இதை தடுக்க முடியும். ஒருவேளை அவர் நினைத்தால் இதை நிறுத்திவிடவும் முடியும். யாரது? நீதான். நானா? ஆம் கர்ணா, நீதான். அது எப்படி? கர்ணா, பீஷ்ம பிதாமகர் இந்த யுத்தத்தில் தர்மத்தின் பக்கம் இருந்தார். அவர் இருபுறமும் தர்மத்தின்படி சமமாக பாவித்தார். அப்படி இருந்தும் அவர் கௌரவ சேனைக்கு தூணாக நின்றார். எப்போது அவர் யுத்த களத்திலே இல்லை. பிறகு யார் கௌரவ சேனைக்கு தூணாக நின்றது? பீஷ்ம பிதாமகருக்கு பிறகு உன் ஒருவனால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை வழிநடத்தி செல்ல முடியும். துரியோதனனால் முடியாது. அதனால் தான் இந்த யுத்தத்தை எல்லா பிரிவுகளிலும் கோணங்களிலும் தீட்சண்யமாக பார்த்து தடுத்து நிறுத்தும் சக்தி உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. ஆம் கர்ணா, அதற்கு உன்னிடம் 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நீ இந்த யுத்தத்தில் சண்டையிடாமல் எப்படியாவது மறுத்துவிடு. மற்றொன்று என்னவென்றால், மற்றொன்று, நான் பாண்டவர்கள் பக்கம் யுத்தம் செய்வதா? மிகவும் சரியாக சொன்னாய். வாசுதேவா, நீங்கள் யோசித்துதான் பேசுகிறீர்களா? நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். நான் இந்த கௌரவர்களை விட்டு பாண்டவர் பக்கம் வருவேன் என்று நீங்கள் எப்படி நினைக்கலாம்? நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், நீ ஒரு உண்மையான வீரன். ஒரு உண்மையான வீரன் அதர்மத்தின் பக்கம் போக மாட்டான். எவன் உண்மையான வீரனோ அவன் தர்மத்தின் வழியிலே நடப்பான். அதனால் நீயும் அப்படி செல்வாய் என்ற நம்பிக்கை வந்தது. ஏனென்றால் தர்மம் பாண்டவரின் பக்கமே உள்ளது. வாசுதேவா, சபாஷ். தாங்கள் தர்மம் என்ற பெயரில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனுக்கு துரோகம் செய்ய சொல்கிறீர்களா? கர்ணா, வேதனை அதர்மங்களின் பக்கம்தான் இருக்கும். உன் பாதையை நீ தவறவிட்டாய். அதனால்தான் நான் அனைத்திலும் சிறந்த தர்மத்தின் நல்வழி காட்டுகிறேன். நன்றாக தர்மத்தின் வழிகாட்டினீர்கள் வாசுதேவா. ஒரு நண்பனின் காலை நான் வார சொல்கிறீர்களா? ஒரு விஷயம் கூறுங்கள் வாசுதேவா. தாங்கள் அர்ஜுனனை விட்டுக் கொடுக்காமல் உங்கள் சிநேகிதத்தை காப்பாற்ற நினைக்கிறீர்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் துரோகம் செய்ய சொல்கிறீர்கள்? அதுவும் தர்மத்திற்காகத்தான். தர்மம் நட்பை விட சிறந்தது கர்ணா. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நட்பே சிறந்த தர்மமாகும். எந்த தர்மமும் நட்பை விட சிறந்ததல்ல மதுசூதனா. நான் அந்த நாட்களை எப்படி மறக்க முடியும்? எல்லோரும் என்னை சூதபுத்திரன் என்று சொல்லி நிராகரித்து கேவலப்படுத்தினார்கள். நான் தனியாக நின்றேன். அப்போது இந்த துரியோதனன் தான் கை கொடுத்தான். அவன்தான் என்னை அங்க அரசனாக்கி என் மானத்தை காத்தான், என் மரியாதையை காப்பாற்றினான். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்களே, அப்படிப்பட்ட நண்பனை கைவிடும்படி. இப்படிப்பட்ட நட்பை நான் தர்மத்தை விட அதிகமாக மதிக்கிறேன். அப்படி என்றால் நீ உன் நட்பிற்காக உன் தாயை கூட பலி கொடுப்பாயா? தாயா?
யுத்தத்தை பற்றி பேசும்போது திடீரென தாங்கள் தாயை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? உங்களுக்கே தெரியும் என் தாயை பற்றி பேசுவது என் பலவீனம் என்று. கேசவா, நாம் யுத்த பூமியில் நிற்கிறோம். அதனால் யுத்த சம்பந்தப்பட்டது ஏதாவது கூறுங்கள். இதன் நடுவில் என் தாய் எங்கிருந்து வந்தாள்? உன் தாய்க்கும் இதில் சம்பந்தம் இருப்பதால் தான் இந்த யுத்தம் நடக்கிறது. அதற்காகத்தான் அவ்வாறு சொன்னேன். எந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள நீ வாழ்க்கை முழுவதும் துடிக்கின்றாயோ, அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தும் முன்னால் முடியவில்லையோ, அந்த ரகசியத்தை நான் உனக்கு கூற விரும்புகின்றேன். இருந்தும் நான் உங்களை எப்படி நம்புவது? நீங்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்று. தாங்கள் பாண்டவர்களுக்காக பொய்யும் சொல்லக்கூடும் கேசவா. ஏன் இதுவும் பொய்யா? நீ சூரியனின் மகன் என்பது சரி, இதுவும் பொய்யா? உன் தாய் உன்னை பெற்றெடுத்த உடனேயே உன்னை நதியிலே விட்டுவிட்டு வந்தது. தாங்கள் அனைத்தும் அறிவீர்களா? ஆனால் என் தாய்க்கும் இந்த யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? சொல்வதற்குள் ஏன் பதட்டப்படுகிறாய்? நீ உன் தாயின் பெயரை கேட்டவுடனே புரிந்து கொள்வாய். சொல், உன் தாயின் பெயர் கேட்க வேண்டுமா? கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேசவா, கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? ஆனால் நீதான் உன் தாயை வெறுக்கிறாயே. ஆம், ஆம், அது உண்மைதான். நான் அவளை ஒரே அடியாக வெறுத்தேன். ஏனென்றால் என்னை பெற்றவுடனே கைவிட்டு விட்டாள். ஆனால் என் தந்தை என்னிடம் அவளை பற்றி அவளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை சொன்னவுடன் நான் அந்த வெறுப்பை எனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டேன். ஒருவேளை அவளுக்கு தெரிந்திருக்கும் நான் இப்போது எங்கிருக்கிறேன் என்று. அவளுக்கு தெரியும். தெரியுமா? யார் அது? சொல் கேசவா, அவளுடைய பெயர் என்ன? நீ உனது தாயின் பெயரை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அவள் பெயரை கேட்டதும் நீ நினைவிழந்து விடுவாய். என் இதயம் பலவீனமானதில்லை கேசவா. யோசித்துப்பார். நண்பன் விரோதி என்ற அனைத்து சொந்தமும் இதனால் மாறிவிடும். இந்த மகா யுத்தத்தின் அர்த்தமே மாறிவிடும். உன்னை பொறுத்தவரையில் யுத்தத்தின் அர்த்தமே மாறிவிடுமா? இப்படி மேலும் மேலும் ரகசியத்தை மறைத்து என்னை ஏன் சித்திரவதை செய்கிறீர்கள்? என் சோகத்தை மேலும் அதிகப்படுத்தி விடாதீர்கள். சொல்லுங்கள், என்னை பெற்ற தாயின் பெயரை சொல்லுங்கள். சரி, உனக்கு தாங்கும் சக்தி இருந்தால் கேள். சொல்லுங்கள். உன்னை பெற்றவளின் பெயர். ஏன் நிறுத்திவிட்டீர்கள் வாசுதேவா? என் தாயின் பெயரை சொல்லுங்கள். குந்தி. என்ன, குந்தியா? சூதபுத்திரனே, இதுபோல் யஜ்ஞம் நடக்கும் இடத்தில் அக்னிக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசம் உள்ளதோ அதுபோல நீயும் ராஜ்யம் என்ற போகத்தை அனுபவிக்க முடியாது. நல்லதாய் போயிற்று. உன் தந்தை எல்லாவற்றையும் கூறிவிட்டார். இல்லையேல் இன்னும் ஏதாவது தெரிய வேண்டும் என்றால் உன் நண்பனிடம் கேள். நீ அவரின் மகன்தானா அல்லது யார் என்று. நான் யாருடைய மகனும் அல்ல ராஜகுமாரா பீமா. நான் இவருடைய மகன்தான். இவர் மகன் ஓர் சாரதியின் மகன், 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 ஓர் சாரதியின் மகன்.
கர்ணா, முதலிலேயே நான் சொன்னேனே, உன் தாயின் பெயரை கேட்டதும் நீ நினைவிழந்து விடுவாய் என்று. நண்பன் விரோதி என்று சுற்றியிருக்கும் அனைத்து உறவுகளும் மாறிவிடும். இந்த மகா யுத்தத்தின் அர்த்தமே மாறிவிடும். உன்னை பொறுத்தவரையில் இப்போது உனக்கு எல்லாம் புரிந்திருக்கும். இச்சமயத்தில் உன் தாயின் பெயரை சொன்னது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்ததா? ஆம், நீ குந்தியின் மகன். நீ பாண்டவன். பாண்டவர்கள் ஐவரும் கர்ணா உன் தம்பிகள். இது உண்மையல்ல கேசவா, இது உண்மையே அல்ல. கேசவா, தாங்கள் சொல்வதற்கு காரணம் நான் பாண்டவர்களுடன் சண்டை போடக்கூடாது என்பதற்காக. மிகவும் சரி கர்ணா, நான் இதை விரும்பவில்லை. சொந்த பந்தங்கள் ரத்தத்திலே மிதக்கக் கூடாது. உடன் பிறப்புகள் ஒருவரை ஒருவர் அடித்து சாகக்கூடாது. இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? ஒருவேளை குந்தியின் தாயாக இருந்திருந்தால் ஒவ்வொரு முறையும் என் அருகில் இருந்தும் கூட ஏன் விலகியே இருந்தாள்? ஏன் இருந்தால் சொல். பாண்டவர்களின் சகோதரர்கள் என்றார். என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு தாய் அன்பே கிடைக்காமல் ஏன் வஞ்சித்தாள்? ஒவ்வொரு முறையும் என்னை கஷ்டத்தில் பார்த்தும் கூட ஏன் மௌனமாக இருந்தாள்? எந்த தர்பாரில் என்னை சூதபுத்திரன் என்று சொல்லி என்னை நிராகரித்தார்களோ அச்சமயம் அவள் அங்குதானே இருந்தாள். ஏன் அச்சமயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் எல்லோர் முன்னிலையிலும் ரகசியத்தை உடைக்கவில்லை? நான் சூதபுத்திரன் இல்லை, அவளின் சொந்த ரத்தம் என்று ஏன் கூறவில்லை? பாண்டவனா நான்? பாண்டவன். கேசவா, நான் உண்மையில் அவளுடைய மகனானால் அவள் இவ்வாறு வாய் திறக்காமல் இருந்திருக்க மாட்டாள். ஏன் இவ்வாறு பாசாங்கு செய்து கற்சிலையை போல் அவள் இருந்திருக்க வேண்டும்? சொல் கேசவா, சொல். இந்த கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியாது. பதிலை நீங்கள் சொல்லாவிட்டால் அதில் உண்மை இல்லை என்று அர்த்தம். இவை எல்லாமே பொய். கேசவா, நீங்கள் பாண்டவர்களுக்கு நல்லது செய்வதற்காகவே என்னுடைய சக்தியை அழிக்க பார்க்கிறீர்கள். நீங்கள் அழிக்க நினைப்பது என் சக்தியை அல்ல, என் பலவீனத்தை பயன்படுத்த பார்க்கிறீர்கள். என் பலவீனத்தை. என் தாய்தான் எனக்கு பலவீனம். அப்படி செய்யாதீர்கள் கேசவா, அப்படி செய்யாதீர்கள். இதெல்லாம் பொய் என்று சொல்லுங்கள், பொய் என்று சொல்லுங்கள். இது உண்மை. ஆம், நீ குந்தியின் மகன்தான். இன்று வரை அனைவர் முன்னிலையிலும் அவள் ஏன் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? இதற்கு பதிலை நான் சொல்வதென்றால் மரியாதையாக இருக்காது. உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை உன் தாயால் தான் சொல்ல முடியும் கர்ணா. உனக்கு இதையெல்லாம் ஏன் கூறினேன் என்றால், இந்த யுத்தத்தில் ஏற்படும் விளைவுகளை தடுக்கத்தான். அதுவே என் தர்மம். எனக்கு தெரியும் நீ என்னுடைய பேச்சை நம்ப மாட்டாய் என்று. ஆனால் எனக்கு இதுவும் தெரியும், உன்னுடைய ஆத்மா உனக்கு எது உண்மை என்று நிச்சயம் உணர்த்தும். ஆ,
நான்